10, 11ஆம் வகுப்பு மாணவர்கள் பதிவு செய்யும் போதும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போதும் அப்பார் ஐடி கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 12 இலக்க தனித்துவமான எண் மாணவர்களின் கல்வி விவரங்களை டிஜிட்டல் முறையில் சேமிச்சு வைக்கும். இதன் மூலமா ஆவணங்களை கையாள்றது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக்கும். தேசிய கல்விக் கொள்கை 2020 படி இனிமே ஒரு மாணவருக்கு ஒரே அடையாள அட்டை தாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த அபார் ஐடி அப்படிங்கிறது. ஸோ இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகடாமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி, அதுதான் அப்பார் ஐடி. ஸோ இது ஒரு 12 இலக்க அடையாள அட்டை. இதில் ஒரு மாணவருடைய எல்லா படிப்பு விவரங்களும், சான்றிதழ்களும், பரிசுகளும், சாதனைகளும் ஒரே இடத்துல டிஜிட்டல் முறையில் இருக்குங்க. இதோடைய நோக்கம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான எளிமையான கல்வி அனுபவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இனி மாணவர்கள் அவங்க படித்த சான்றிதழ்கள், மதிப்பெண்களை கையில் எடுத்துட்டு அலைய தேவையே இல்லை. எல்லாமே இந்த ஒரே ஐடியில் சேஃபாக இருக்கும். ஜூன் 2025 நடந்த அதன் ஆளும் குழு கூட்டத்தின் அறிக்கையின்படி 2025-26ஆம் ஆண்டு தேர்வுகள் முதல் 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களின் பதிவையும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் LOCயையும் அப்பார் ஐடியோட இணைப்பதற்கான முன்மொழிவுக்கு வாரியத்தின் தேர்வுக்குழு ஒருமனதா ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. கடந்த வாரம் வெளியிடப்பட்ட கூட்டத்தின் அறிக்கையில பதிவு செயல்முறையின் போதும் LOC சமர்ப்பிக்கும் போதும் இந்த ஐடியை கட்டாயமா பயன்படுத்தணும் அப்படின்னு CBSE தலைவர் எல்லார்கிட்டையும் வலியுறுத்தி இருக்காரு. கடந்த ஜூலை 31ஆம் தேதி CBSE ஒரு சுற்று அறிக்கையையும் வெளியிட்டிருக்காங்க. அதுல 2026ஆவது வருஷம் பொதுத் தேர்வுகளுக்கு முன்னாடி 2025-26ஆம் ஆண்டுக்கான பதிவு மற்றும் LOC சமர்ப்பிப்பு செயல்முறைகள் விரைவில் தொடங்கும் அப்படிங்கிறதால 9லிருந்து 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களின் அப்பார் ஐடியை பெறுமாறு பள்ளிகளுக்கு அறிவுறுத்தி இருக்காங்க. ஸோ முந்தைய கல்வியாண்டு, அதாவது 2024-25க்கான LOC சமர்ப்பிப்பு மற்றும் பதிவு செயல்முறைகள் அப்படிங்கிறது செப்டம்பர் 5, 2024 அன்று தொடங்கப்பட்டுச்சு. ஜனவரி 2025 CBSE தன்னோட இணைக்கப்பட்ட பள்ளிகளுக்கு மாணவர்களின் முதன்மை அடையாளமா இந்த ஐடியை பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தி இருக்காங்க. ஸோ இதோடைய பயனா இப்போ கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கும் அதிகமான மாணவர்களுக்கு இந்த ஐடியை உருவாக்கி இருக்கிறதா செய்திகள் வெளியாகியிருக்கு.